ஹலோ மக்களே, மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய லெமன் சைஸில் புளியை ஊற வச்சுக்கலாம். அப்புறமா 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கத்திரிக்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது கூட இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட மஞ்சள் தூளும் கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா வெங்காயம் ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம இடித்து வச்சுக்கிற பூண்டியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தென் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை இது கூட போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. வீட்டு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். பிகாஸ் அதனுடைய வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கூட புளிக்கரைசலை ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, ஒரு லேயர் ஃபார்ம் ஆகியிருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வாசனையும் நல்லா வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை அழகாக தூக்கி உள்ளே போட்டு விட்டுடலாம். இப்போது இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஏன் மாங்காய் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறோன்னா இது கொஞ்சம் புளிப்புத்தன்மை கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் குழம்பு புளிப்பாயிடுன்றதுக்காக இது லாஸ்ட் டைமில் சேர்க்குறோம். இப்போ இது சங்கரா மீன்ன்றதுனால ஒரு 15 மினிட்ஸ் கொதிச்சாலே போதுமானது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து பார்த்தோன்னா மீனெல்லாம் வெந்திருக்கும். ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. தட்ஸ் இட் மக்களே, மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.